ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஊப்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்து ஜாவாவோட ஒரு பில்டிங் பிளாக்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு நம்ம பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், சாண்டு, கிளே எல்லாம் பயன்படுத்துறோம்ல, அது மாதிரி ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்றதுக்கான ஒரு பில்டிங் பிளாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? கிளாஸ்னா என்னன்னு பார்ப்போம். Class, a blueprint or template that defines variables and methods common to all objects of one type. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைனை தான் வந்து கிளாஸ்ன்னு சொல்றாங்க. ப்ளூ பிரிண்ட், ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட். ஓகேவா? வேரியபிள்ஸ்ன்றது அதில் உள்ள ஸ்டேட்ஸு, மெத்தட்ஸ்னா அதோட பிஹேவியர்ஸ். ஓகே, இட்ஸ் லைக் ஏ டிசைனிங் ஆஃப் தி சாஃப்ட்வேர். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்ப்போம். A living instance of a class. Each object has its own unique identity and maintain its specific data values. அதாவது நம்ம டிசைன் பண்ணி வச்ச டெம்ப்ளேட்டுக்கு ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்டும் யூனிக் ஐடென்டிட்டியும் ஸ்பெசிபிக் டேட்டா வேல்யூஸையும் வச்சிருக்கும் பேஸ்ட் ஆன் தி ரெக்யர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராக்ஷன். Programs are built by objects communicating through methods, passing message to change states or perform tasks. அதாவது ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆப்ஜெக்டை பயன்படுத்தி மெத்தட்ஸோட கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட டேட்டாவெல்லாம் ரெண்டு கிளாஸுக்கு நடுவுலையும் இல்லை ஆப்ஜெக்ட் மற்ற மெத்தட்ஸ் நடுவுலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து த கோர் பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ். ஊப்ஸ்ல வந்து 4 பில்லர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்பிசம். அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தட் மேக் ஜாவா a robust, scalable and secure language. அதாவது இந்த 4 பில்லரால தான் ஜாவா வந்து பில்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த 4 பில்லர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளால ஒரு ரோபஸ்ட், ஸ்கேலபிள் அண்ட் செக்யூர் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படின்னா டேட்டா ஷீல்டிங். அந்த என்கேப்சுலேஷன்ற வேர்டை செப்பரேட் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா என்கேப்சியூல். கேப்சியூல்னா என்ன? நம்ம டேப்லெட்ல பார்த்தீங்கன்னா அந்த கேப்சியூலுக்குள்ள வந்து நம்மளோட மெடிசின்ஸோட ஸ்பெசிஃபிக் கெமிக்கல்ஸ்லாம் வந்து பேக்கேஜ் ஆகி வருது. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமை கேப்சூல் பண்றது தான் என்கேப்சுலேஷன். ஓகே, ப்ரொடெக்ஷன் வியா மாடிஃபையர்ஸ். அதாவது மாடிஃபையர்ஸை பயன்படுத்தி இது டேட்டாவை அண்ட் டேட்டா மெத்தட்ஸ், கிளாஸஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஓகேவா? என்கேப்சுலேஷன் இஸ் த ப்ராக்டிசஸ் ஆஃப் wrapping டேட்டா அண்ட் கோட் இன்டு எ சிங்கிள் யூனிட். இட் ஆக்ட் அஸ் எ ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. அதாவது டேட்டாவையும் மெத்தட்ஸையும் ஒரு சிங்கிள் யூனிட்டுக்குள்ள wrap up பண்ணும். ஓகேவா? அதனால அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகும். டேட்டா ஹேண்ட்லிங் யூசிங் பிரைவேட் ஆக்சிஸ் மாடிஃபையர், கண்ட்ரோல்டு ஆக்சிஸ், பப்ளிக் கெட்டர்ஸ் அண்ட் செக்டர்ஸ். அதாவது இப்போ யூசரோட டேட்டாவெல்லாம் நம்ம ஹைட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா பப்ளிக் ஆக்சிஸ் மாடிஃபையர் பயன்படுத்தி நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு மெத்தடு டேட்டாலாம் வந்து பப்ளிக்லி அவைலபிளா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் நமக்கு பப்ளிக் ஆக்சிஸ் மாடிஃபையரை பயன்படுத்தி ஆக்சிஸ் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது பில்லர் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னா காம்ப்ளெக்சிட்டி மேனேஜ். அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபோக்கஸஸ் ஆன் வாட் அன் ஆப்ஜெக்ட் டஸ் ரேதர் தென் ஹவு இட் டஸ் இட். இட் ஹைட்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் ஃப்ரம் தி யூசர்ஸ். அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றது தான் ஃபோக்கஸ் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஹவு இட் டஸ் இட், அதாவது அது எப்படி மேடப் ஆயிருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத டிபெண்ட் பண்ணாம அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கலாம். ஏடிஎம் மிஷினில் நம்ம கார்டு போட்டு பின் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஏடிஎம் மிஷின்லேருந்து வருது. நம்ம அந்த ருப்பியை எடுத்துட்டு வந்துடும். பட் நமக்கு வந்து அந்த பின்னாடி ஏடிஎம் மிஷினுக்கு பின்னாடி எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தேவையான எசென்சியல் டீடைல்ஸ் ஆன பின் போடுற ஃபியூச்சர் அண்டு மணி கலெக்ட் பண்ற ஃபியூச்சர் மட்டும் நம்மளோட ஆக்சஸ் கொடுத்துட்டு
implementation and working future வந்து அவங்க ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து abstraction. In Java, we achieve this using abstract classes interfaces. அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இதை யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ரெண்டாவது வந்து இன்டர்ஃபேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இட் இஸ் பார்சியல் அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பயன்படுத்தி நம்மளால பார்சியல் அப்ஸ்ட்ராக்ஷன் தான் பண்ண முடியும். அதாவது 50% தான் அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஃபியூச்சர்ஸ். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹைட்ஸ் காம்ப்ளெக்ஸ் டீடைல்ஸ் அண்ட் ஷோ ஒன்லி எசென்சியல் திங்ஸ். அதாவது காம்ப்ளெக்ஸ் டீடைல்ஸை ஹைட் பண்ணிட்டு எசென்சியல் திங்ஸை மட்டும்தான் ஷோ பண்ணும். இட் மே ஹாவ் மெத்தட்ஸ் வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை சப் கிளாஸ். அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து மெத்தட்ஸ் வச்சிருக்கோம், அதில் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சப் கிளாஸ் அந்த மெத்தடுக்கான பிஹேவியரை ரைட் பண்ணியிருக்கோம். The changes in implementation do not affect the code that depends on the abstraction. அதாவது ஒரு தடவை நம்ம டிக்ளேர் பண்ண அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல உள்ள ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்க அந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணாலும் மாறாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வீக்கிள். அதாவது வீக்கிள்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேவா, அந்த வீக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டர், பிரேக்கு, அப்புறம் ஸ்டார்ட் இருக்கும். 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஆக்சலரேட்டர் என்ன பண்ணும், நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிரேக் வந்து சடன் ஸ்டாப் பண்றதுக்கு உதவுது. ஸ்டார்ட்றது ஸ்டார்ட் தி மிஷின். ஓகேவா, இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல உள்ள ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேசஸ். இன்டர்ஃபேசஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட் அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது 100% அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும். ஃபியூச்சர்ஸ் இட் ஹைட்ஸ் காம்ப்ளெக்ஸ் டீடைல்ஸ் அண்ட் ஷோஸ் ஒன்லி எசென்சியல் திங்ஸ். இது வந்து காம்ப்ளெக்ஸ் டீடைல்ஸை ஹைட் பண்ணிட்டு எசென்சியல் திங்ஸை மட்டும் தான் ஷோ பண்ணும். இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒன் பேரண்ட் மல்டிபிள் சைல்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இட் இம்ப்ரூவ்ஸ் செக்யூரிட்டி பை எக்ஸ்போசஸ் ஒன்லி ரெக்வயர்ட் மெத்தட்ஸ். அதாவது ரெக்வயர்ட் மெத்தட்ஸை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். மெத்தட்ஸ் ஆர் பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பை டிஃபால்ட். நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாகவே இருக்கும் டிஃபால்ட்டா. ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அனிமல் வாய்ட் சவுண்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது, நம்ம தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் டாக் இம்ப்ளிமெண்ட்ஸ் அனிமல். பப்ளிக் வாய்ட் சவுண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டாக் பாக்ஸ். ஓகே, இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து போத் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கான்கிரீட் மெத்தட்ஸ் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, அதுல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஓகேவா, அதாவது வெறும் மெத்தடு நேம் மட்டும் இருக்கும், உள்ள எந்த கண்டென்ட்டும் இருக்காது, அதோட பிஹேவியரே இருக்காது. கான்கிரீட் மெத்தட் அப்படின்னா மெத்தட் நேம் இருக்கும், உள்ள அதோட கோடு இம்ப்ளிமெண்டேஷன் அப்புறம் அதோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து கான்கிரீட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி அப்ஸ்ட்ராக்ட், ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கும். கான்கிரீட் மெத்தட்ஸ் இன்டர்ஃபேஸ்ல இருக்காது. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் கேன் ஹாவ் எனி ஆக்சிஸ் மாடிஃபையர். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல உள்ள வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடிஃபையர் ஆக்சிஸ் மாடிஃபையர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டர், டிஃபால்ட் இதெல்லாம் மாதிரி ஆக்சிஸ் மாடிஃபையரை யூஸ் பண்ணிக்கும். இதுவே இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனல் பை டிஃபால்ட். இன்டர்ஃபேஸ்ல இந்த 3 வேரியபிள்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், பப்ளிக், ஸ்டாட்டிக், ஃபைனல். ஓகேவா, அடுத்தது இன்ஹெரிடன்ஸ். இன்ஹெரிடன்ஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸ் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ். அதாவது 1 or 2 இன்டர்ஃபேஸை கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட பர்பஸ் வந்து டு ஷேர் கோட் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் கிளாஸஸ். அதாவது ஒரு கிளாஸோட க்ளோஸா ரிலேட் ஆகக்கூடிய கிளாஸுக்கு மட்டும் கோட ஷேர் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர்ஸ் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வருது. அது இன்டர்ஃபேஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டிஃபைன் எ கான்ட்ராக்ட் ஃபார் பிஹேவியர்ஸ். அதாவது குறிப்பிட்ட பிஹேவியருக்கு ஒரு கான்ட்ராக்டை டிஃபைன் பண்றது தான் இன்டர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஹெரிடன்ஸ். இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா ஸ்கேலபிள் ஹையரார்கீஸ். இட் இஸ் எ மெக்கானிசம் இன் ஜாவா பை விச்
one class is allowed to inherit the future of another class. Java uses the extend keyword to establish the is a relationship enabling massive code reusability. அதாவது இன்ஹெரிடன்ஸ் அப்படின்றது ஜாவால இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். இது என்ன பண்ணும்னா ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸோட ஃபியூச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணும். இது மூலியமா அந்த கிளாஸ்ல உள்ள ஃபியூச்சர்ஸையும் இந்த கிளாஸ்ல இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து ஜாவா வந்து எக்ஸ்டெண்ட் கீவேர்டை பயன்படுத்தி இஸ்ய ரிலேஷன்ஷிப்பை அந்த ரெண்டு கிளாஸுக்கு நடுவில் பில்ட் பண்ணுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லைன் அப்புறம் அதோட சன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபாதரோட லைனோட ஃபியூச்சர்ஸ்லாம் அதோட சைல்டான லைன் ஹப்புக்கும் வந்து இருக்கும். இதுதான் வந்து இன்ஹெரிடன்ஸோட எக்ஸாம்பிள். இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ், ஹைரார்க்கியல் இன்ஹெரிடன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிடன்ஸ். அப்கமிங் செக்ஷன்ல ஒன்னா பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா ஒன் சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் ஒன் பேரண்ட் கிளாஸ். அதாவது ஒரு சைல்டு கிளாஸ் ஒன் பேரண்ட் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பேரண்ட் டு ஒன் சைல்டு. ஓகேவா? யூசர்ஸ் எக்ஸ்டெண்ட் கீவேர்டை பயன்படுத்தியிருக்கோம். சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இதை சிம்பிளா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரமோட்ஸ் கோட் ரீயூஸ். அதாவது ஒரு கிளாஸ்ல உள்ள கோடை திருப்பி ரீயூஸ் பண்ணிக்க உதவுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு ரெண்டு கிளாஸ் இருக்கு. இப்போ கிளாஸ் ஏவோட ஃபியூச்சர்ஸ் கிளாஸ் பிக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப கிளாஸ் ஏவை அது ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ். எந்த கிளாஸ் வந்து ஃபியூச்சரை கொடுக்குதோ அதை பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த கிளாஸ் வந்து ஃபியூச்சரை இன்ஹெரிட் பண்ணுதோ அது டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள்ல கிளாஸ் ஏ வந்து பேஸ் கிளாஸ், கிளாஸ் பி வந்து டெரைவ்டு கிளாஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா a class inherits from another inherited class. அதாவது ஒரு கிளாஸ் வந்து ஆல்ரெடி இன்ஹெரிட் ஆயிருக்கக்கூடிய கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிடன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு ஒன்று 3 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். கிளாஸ் பி வந்து கிளாஸ் ஏல உள்ள ஃபியூச்சர்ஸை இன்ஹெரிட் பண்ணிடுது. இப்போ கிளாஸ் சி வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு கிளாஸ் ஏல உள்ள ஃபியூச்சரும் வேணும், கிளாஸ் பில உள்ள ஃபியூச்சரும் வேணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து அது கிளாஸ் பியை மட்டும் இன்ஹெரிட் பண்ணும். ஏன்னா பி ஆல்ரெடி ஏவை இன்ஹெரிட் பண்ணிருக்கு. ஸோ ஏவோட ஃபியூச்சர் பில ஆல்ரெடி இருக்கு. அதனால கிளாஸ் சி வந்து பியை மட்டும் இன்ஹெரிட் பண்ணும். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் இன்ஹெரிடன்ஸ் செயின். அதாவது ஒரு செயின் ஆஃப் இன்ஹெரிடன்ஸை ஃபார்ம் பண்ணும். லைக் கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சைல்டு. இப்போ சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்டோட ஃபியூச்சர்ஸும் இருக்கும், கிராண்ட் பேரண்டோட ஃபியூச்சரும் இருக்கும். அடுத்து சைல்டு கெட்ஸ் ஆல் பேரண்ட் ஃபியூச்சர்ஸ். அதாவது எல்லா பேரண்டோட ஃபியூச்சர்ஸும் சைல்டு வச்சிருக்கும். யூஸ்டு ஃபார் ஹைரார்க்கியல் ரிலேஷன்ஷிப். அதாவது இது ஒரு ஹைரார்க்கியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ்: சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ், சப் கிளாஸ் 2. ஓகேவா? சூப்பர் கிளாஸ் என்ன சொல்லுது? ஐ எம் ஏ கிராண்ட் பேரண்ட் கிளாஸ் ஆஃப் சி அண்ட் பேரண்ட் ஆஃப் கிளாஸ் பி. அதாவது பி கிளாஸோட கிராண்ட் பேரண்ட் தான், பி கிளாஸோட பேரண்ட் வந்து நான், அப்புறம் சி கிளாஸோட கிராண்ட் பேரண்ட்டும் நான். ஓகேவா? அடுத்தது பி. பி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏ பேரண்ட் கிளாஸ் ஆஃப் சி பட் சைல்டு கிளாஸ் ஆஃப் ஏ. பி கிளாஸ் வந்து என்னது? சி கிளாஸோட பேரண்ட், ஏ கிளாஸோட சைல்டு. சின்றது ஐ எம் சைல்டு கிளாஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அந்த ஃபியூச்சர் பிக்கு வேணும் அப்படின்னா அது டேரக்டா இன்ஹெரிட் பண்ணிக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராவோ இது இந்த கிளாஸுக்கான ஃபியூச்சர்ஸ் இது வச்சிருக்கும். இப்போ சி கிளாஸுக்கு வந்து பி கிளாஸோட ஃபியூச்சரும் வேணும், ஏ கிளாஸோட ஃபியூச்சரும் வேணும். ஸோ அப்போதைக்கு இது வந்து ஜஸ்ட் பிஏ மட்டும் இன்ஹெரிட் பண்ணும். ஏன்னா பில ஆல்ரெடி ஏவோட ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இது பிஏ மட்டும் இன்ஹெரிட் பண்ணும். ஆல்ரெடி இன்ஹெரிட் பண்ணி இருக்கக்கூடிய கிளாஸையே இது திருப்பி இன்ஹெரிட் பண்ணிக்கிறனால இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைரார்க்கியல் இன்ஹெரிடன்ஸ். ஹைரார்க்கியல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா மல்டிபிள் சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் ஒன் பேரண்ட் கிளாஸ். அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ்ல உள்ள ஃபியூச்சரை மல்டிபிள் சைல்டு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஹைரார்க்கியல் இன்ஹெரிடன்ஸ்.
ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பேரண்ட் மல்டிபிள் சில்ட்ரன் இருக்கும். காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷேர் ஆயிருக்கும். பேரண்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து எல்லா சைல்டுக்கும் ஷேர் ஆயிருக்கும், இன்ஹெரிட் பண்ணிக்கக்கூடிய சைல்டுக்கு. அடுத்து ரிடியூசர்ஸ் டூப்ளிகேட்ஸ், அதாவது டூப்ளிகேட்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு இது உதவுது. அடுத்து இம்ப்ரூவ்ஸ் மெயின்டைனபிலிட்டி, அதாவது நம்மளால ஈஸியா வந்து சைல்டு கிளாஸையும் பேரண்ட் கிளாஸையும் மெயின்டைன் பண்றதுக்காக இம்ப்ரூவ் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனிமல் கிளாஸ்ன்றது ஒரு பேரண்ட் கிளாஸ், ஓகேவா? அந்த அனிமல் கிளாஸ்ல தான் ஒரு குரூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக் கிளாஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதுல வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் இருக்கு. அடுத்து கேட் கிளாஸ்ல வந்து வெரைட்டி ஆஃப் கேட்ஸ் இருக்கும். அடுத்து கவு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அதுல வெரைட்டி ஆஃப் கிளவுஸ் இருக்கும். இது எல்லா கிளாஸும் குரூப்பா என்னன்னு சொல்லுவோம், அனிமல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்ப அனிமல்னா எல்லாத்துக்கும், ஆனா இந்த காமன் ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த 3 கிளாஸ்லயும் ஷேர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒன் கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் பேரண்ட் கிளாஸ், ஓகேவா? அதாவது ஒரு கிளாஸ் வந்து ஒன் ஆர் மோர் பேரண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் திஸ் யூசிங் கிளாஸஸ், அதாவது ஜாவா வந்து இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாதர், மதர், சைல்டு. இப்போ சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ஃபியூச்சரும் இருக்கும், மதரோட ஃபியூச்சர்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சைல்டு மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருக்கும். அச்சீவ்டு யூசிங் இன்டர்ஃபேஸஸ், அதாவது இதை வந்து இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி மட்டும்தான் அச்சீவ் பண்ணவே முடியும். பேசிக்காக இது வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. நெக்ஸ்ட் அவாய்ட் டைமண்ட் ப்ராப்ளம், அதாவது டைமண்ட் ப்ராப்ளம்னா இப்போ ஃபாதர் டு சைல்டு டு மதர் டு கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் டு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் வந்து ஒரு ஃபியூச்சருக்காக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த டைமண்ட் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்கு இது உதவுது. அடுத்து சப்போர்ட்ஸ் மல்டிபிள் பிஹேவியர், அதாவது ஒரு சிங்கிள் கிளாஸுக்கு வந்து மல்டிபிள் பிஹேவியர்ஸை ஆடப் பண்ணுது, ஓகேவா? ஃபைனல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், combination of 2 or more inheritance types, ஓகேவா? ஜாவா சப்போர்ட்ஸ் இட் யூசிங் இன்டர்ஃபேஸஸ், அதாவது ஹைபிரிட் கிளாஸையும் ஜாவா சப்போர்ட் பண்ணாது. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த 4 இன்ஹெரிட்டன்ஸ்ல ஏதாச்சும் 2 ஆர் மோர் இன்ஹெரிட்டன்ஸோட காம்பினேஷன் தான் இந்த ஹைபிரிட் கிளாஸ், ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் இன்ஹெரிட்டன்ஸ், யூசர்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பிளஸ் கிளாஸஸ், அதாவது இன்டர்ஃபேஸஸ் பிளஸ் கிளாஸஸை பயன்படுத்திக்கும். ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டி, காம்ப்ளெக்ஸ் பட் பவர்ஃபுல், அதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், பட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது வந்து பவர்ஃபுல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைரார்கி கிளாஸ் என்னது, சன், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், அதே மாதிரி டாட்டர், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், ஓகேவா? இது வந்து ஹைரார்கியல் கிளாஸஸ். அடுத்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர்லேருந்து சன்னு, டாட்டர் ரெண்டு இருக்கு, ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஹைரார்கி கிளாஸையும் மல்டிபிள் கிளாஸோட ஒரு காம்பினேஷனை பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், சன், டாட்டர், இதுதான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம் அப்படின்னா அந்த வேர்டை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா பாலி மீன்ஸ் மெனி, மார்பிசம் மீன்ஸ் ஃபார்ம்ஸ், ஓகேவா? இதுல பேசிக்கா வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரெண்டாவது வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் தான் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம், அதாவது மல்டிபிள் மெத்தட்ஸ் வித் தி சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர்ஸ் வித்தின் தி சேம் கிளாஸ், அதாவது ஒரே கிளாஸுக்குள்ள உள்ள மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து சேம் நேம்ல இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கும், அதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங், ஓகேவா? அடுத்து ரன் டைம் பாலிமார்பிசம் பார்த்தீங்கன்னா a subclass provides a specific implementation of a method defined in its superclass, அதாவது derived class, parent classல இருந்து ஒரு கிளாஸ் derived ஆயிருக்கும், ஓகேவா? அந்த கிளாஸ்ல உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ்ல உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரியே இருக்கும், அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். நெக்ஸ்ட் இந்த ஊப்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டி, அதாவது ஒரு டைம் எழுதின கோடை வந்து திருப்பி ரீயூசபிள் பண்றதுக்கு இது உதவுது, ஓகேவா? இதனால 95% ஆப்டிமைசேஷன் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 40% ரிடக்ஷன், அதாவது இப்போ வந்து காமன் கோடு வந்து மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ்க்கு எப்பெல்லாம் தேவையோ அதுக்கு வந்து ஷேர் ஆயிருக்குல்ல, ஸோ அதனால வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் எஃபோர்ட்டு வந்து ரிடக்ஷன் ஆகுது. அப்புறம் சிஸ்டம் செக்யூரிட்டி வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் என்காப்சுலேஷன் மூலியான போன்ற மெக்கானிசத்தை பயன்படுத்துறதுனால நமக்கு 85% ஆஃப் தி சிஸ்டம் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகுது.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங்ல என்னென்ன பண்றோம்னா ட்ரை பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க. இது இந்த இன்ஹெரிடன்ஸ் இந்த ஊப்ஸை பயன்படுத்தி தான் ட்ரை பிரின்சிபல் அச்சீவ் பண்றாங்க. ட்ரை பிரின்சிபல் அப்படின்னா டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். இதுக்காக யூஸ் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் காம்போசிஷன் பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் என்கேப்சுலேட் வேரியேஷன்ஸ். ஐடென்டிஃபை பார்ட்ஸ் தட் வேரி அண்ட் செப்பரேட் தம் ஃப்ரம் தி ஸ்டேபிள் பார்ட்ஸ். அதாவது எந்தெந்த பார்ட்லாம் வேற மாதிரி இருக்கு, அதாவது டிஃப்ரெண்டா இருக்குதோ அதெல்லாம் வந்து ஸ்டேபிள் பார்ட்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் ஃபேவர் காம்போசிஷன் ஓவர் இன்ஹெரிடன்ஸ் ஃபார் பெட்டர் ரன் டைம் ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகேவா. ஃபைனலாக வந்து ப்ரோக்ராமிங் டு இன்டர்ஃபேஸ் இன்க்ரீஸ் லூஸ் கப்ளிங். இதுதான் வந்து இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம வந்து டெமோ செக்ஷனுக்குள்ள போகலாம். ஓகே, டெமோக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் வந்து பேக்கேஜ் மெயின், அதாவது மெயின்றது ஒரு பேக்கேஜ்னா என்ன, ஃபைல் ஃபோல்டர்ஸ் தான் வந்து பேக்கேஜ்னு சொல்லுவாங்க ஜாவால. ஸோ அந்த மெயின் ஃபோல்டருக்குள்ள இது இருக்கு. இதுல வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல் பேர் வந்து ப்ராக்டிஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் வந்து java.util.start இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஜாவான்ற ஒரு ஃபோல்டர், அதில் யூட்டில்ன்ற ஃபோல்டர், அந்த யூட்டில்ன்ற ஃபோல்டருக்குள்ள என்னென்ன கிளாஸ் அப்புறம் வந்து மெத்தட்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டார்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அதை இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம மெயின் மெத்தட் என்ன, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். இதுதான் வந்து ரன்னிங் பார்ட் ஆஃப் தி ஜாவா ப்ரோக்ராம். ஓகேவா. இது இல்லைன்னா ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ABSTRACTI அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா. அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா ஒரு கிளாஸ் ரைட் பண்ணணும். ABSTRACT abstract class VHICLE vehicle. ஓகே, இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் void accelerate. நம்ம வெஹிக்கிளுக்கு இருக்கும்னா அந்த ஆக்சிலரேட்டு. அதே மாதிரி அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ட் void break. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நார்மலா void start. இது வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்றதுக்கு இண்டிகேட் பண்றது. vehicle started. ஓகே, இதுதான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் இருக்கும், அப்புறம் கிளாஸ், அப்புறம் கிளாஸ் நேம். ஓகேவா. அதுல வந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ், காங்கிரீட் மெத்தட்ஸ். இதுதான் வந்து காங்கிரீட் மெத்தட்ஸ். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஓகே, இது வந்து காங்கிரீட் மெத்தட்ஸ். CONCERET காங்கிரீட் மெத்தட்ஸ். ஓகே, ஏன்னா இந்த மெத்தட் வந்து நமக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிஹேவியர் வச்சிருக்கு. இந்த லைன் தான் வந்து இந்த பிஹேவியரை இண்டிகேட் பண்றது. ஓகேவா. இப்போ இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ண போறோம் எங்க, நம்மளோட மெயின் கிளாஸ்ல. ஸோ பப்ளிக் கிளாஸ் ப்ராக்டிசஸ். ஓகேவா. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சாரி, இப்போ வெஹிக்கிள் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் கிளாஸ் கார் ஆர் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள். அதாவது காருன்றது ஒரு வெஹிக்கிள். கரெக்டா. அந்த கிளாஸ் வந்து வெஹிக்கிள் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த வெஹிக்கிள் கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸுக்காக இப்போ பிஹேவியரை நம்ம ரைட் பண்ணோம். ஓகேவா. இப்போ அதை ரைட் பண்ணோம் அப்படின்னா system.out.print car started. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து void break system.out.println car stopped. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு கிளாஸ், நார்மல் கிளாஸ். ஓகேவா? இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் கிளாஸ். கிளாஸ் கார் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள். ஓகே, இது வந்து என்ன பண்ணுவோம், வாய்ட் ஆக்சிலரேட். ஆக்சிலரேட்ன்ற கிளாஸ் வந்து இங்க வெஹிக்கிள் கிளாஸ்ல உள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் வந்து ஆக்சிலரேட். அதுக்கு வந்து பாடி கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து இந்த லைன். ஓகே, அதே மாதிரி பிரேக். இப்போ இதை நான் வந்து ஆக்சஸ் பண்ணும்ல. ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இதுக்கு வெஹிக்கிள்ன்ற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். vehicle vehicle my car equal to new vehicle of கிளாஸ் நேம் எப்பயுமே வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும். இப்ப இந்த வெஹிக்கிள்ல உள்ள மெத்தட்ஸ் வந்து நம்ம இப்ப கால் பண்ண போறோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை புட் பண்ணியிருக்கோம். ஓகே, வெஹிக்கிள்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸுக்கு வந்து நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நியூ கார்ன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுருவோம். இப்போ நம்ம இந்த காரில் உள்ள ஃபர்ஸ்ட் காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் உள்ள மெத்தடை கால் பண்ணுறோம். மை கார் டாட் ஸ்டார்ட். ஓகே, இது வந்து என்ன பண்ணும், காரை ஸ்டார்ட் பண்ணும். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து வெஹிக்கிள் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து ஆக்சிலரேட் கொடுக்கையில ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ மை கார் டாட் ஆக்சிலரேட். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பிரேக் பண்ணணும். இப்போ மை கார் டாட் பிரேக். ஓகேவா? இங்கே வந்து நம்ம வந்து கார் ஸ்டார்ட் தான் கார் ஸ்பீட் இன்க்ரீஸ். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு, வெஹிக்கிள் ஸ்டார்ட்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து கார் ஸ்பீட் இன்க்ரீஸ், நெக்ஸ்ட் வந்து கார் ஸ்டாப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இது ஃப்ளோ எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்ற ஒரு கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து மை கார். ஓகேவா? இப்போ மை கார் என்ன பண்ணும், மை கார் ஸ்டார்ட் அப்படின்னா மை கார்ன்ற ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கார் கிளாஸ்க்குள்ள போகும். கிளாஸ்க்குள்ள இங்க இருந்து ஸ்டார்ட்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தட் இருக்கா? இல்ல. ஆக்சிலரேட் மெத்தட் இருக்கு, பிரேக் இருக்கு. ஸோ இல்ல. அப்ப அதோட பேரண்ட் கிளாஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா இந்த கார்ன்ற கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த வெஹிக்கிள் கிளாஸ்க்கு வருது. அந்த வெஹிக்கிள் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது இருக்கிறனால அதுல உள்ள கண்டென்ட்டை இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. அதனால நமக்கு வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட்னு வந்து பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மை கார் டாட் ஆக்சிலரேட்ன்ற மெத்தடு கார்ன்ற கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஃபைனலா வந்து பிரேக் மெத்தட் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கார் கிளாஸ்ல இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸுக்கான பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை டெலிட் பண்ணிடுவோம். இப்போ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா INTRFACES இன்டர்ஃபேஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டு அதில் ஒரு மெத்தட் நான் இப்போ டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ மெத்தட் வந்து 2 பேராமீட்டரை இன்புட்டாக வாங்கிக்கும். இதுதான் வந்து பேசிக்கா வந்து இன்டர்ஃபேஸ். இப்ப இன்டர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம், கிளாஸ்னா ஒரு கிளாஸ் தான். கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா இங்க இன்டர்ஃபேஸ வந்து எத்தனை கிளாஸ் வேணாலும் எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணாலும் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ்
simple calc implements calculator. ஓகேவா, இது சிம்பிள் கால்சி அப்படின்ற கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கால்குலேட்டர் அப்படின்ற கிளாஸோட ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுல உள்ள ஒரு மெத்தட் வந்து பப்ளிக் இன்ட். இப்போ அந்த மெத்தடுக்கு நம்ம பாடி ஆட் பண்ணி இதை காங்கிரீட் கிளாஸா காங்கிரீட் மெத்தடா மாற்றணும். ஓகேவா, அதுதான் இந்த ஃபியூச்சர். ஸோ 2 நம்பர் இன்புட் வாங்கிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும் பிளஸ் பி. ஓகேவா, இது வந்து சிம்பிள் கால்குலேட்டர். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் கால்குலேட்டர் எழுதுவோம். LOJCA லாஜிக்கல் calc implements calculator. ஓகேவா, LH. இதுல பாத்தீங்கன்னா அந்த லாஜிக்கல் இதை பிரிண்ட் பண்ணி இது பண்ணும். ஓகே, பப்ளிக் இன்ட் add int a int b. ஓகேவா, இப்போ இதுல வந்து நம்ம நார்மலா system dot out dot println a plus a plus b plus b. ஃபைனலா வந்து system return a plus b. ஓகேவா, இதை வந்து 2 கிளாஸ் அந்த கால்குலேட்டர் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம நார்மலாக வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மாதிரி தான் இன்டர்ஃபேஸுக்கும் நம்மளால வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதோட டெரைவ்டு கிளாஸுக்கு தான் வந்து நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதுக்கு கால்குலேட்டர் calc equal to new simple calc. ஓகேவா, அதோட இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்க, அதாவது சிம்பிள் calc தான் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம 2 வேல்யூ வந்து இன்புட்டாக வாங்கிக்குவோம். int a is equal to sc dot next int of. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேனர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். scanner sc is equal to new scanner of system dot in. ஓகேவா, இப்போ a system dot out dot println enter a value. enter a value. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ b வேல்யூ இன்புட் ஆகிக்கும். enter b value. int b is equal to sc dot next int of b போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கால்குலேட்டர் இந்த ஆப்ஜெக்டை இங்கே வச்சுக்கோம். இது வந்து எனக்கு சிம்பிள் கால்குலேட்டர். இப்போ சிம்பிள் கால்குலேட்டர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். system dot out dot println simple calc. ஓகே, இப்போ அதோட ரிசல்ட் நம்ம என்னன்னு பார்க்கணும். அது என்ன பண்ணணும், system dot out dot println அதோட ஆப்ஜெக்ட்னா calc டாட், அதில் உள்ள மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆடு, அதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும், a, b. ஓகேவா, இதான் வந்து சிம்பிள் கால்குலேட்டரோட ஒரு ஒர்க். அடுத்து நம்ம லாஜிக்கல் கால்குலேட்டர்ல இருக்கும். log calc is equal to new LOGICA logical calc of. ஓகேவா, இது இப்போ இதில் உள்ளதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. println logical calc. ஓகே, system dot out dot println அதில் உள்ள log calcல உள்ள மெத்தடான ஆட் மெத்தடை கால் பண்ணி அதுக்கு 2 பேராமீட்டரை சென்ட் பண்ணும். ஓகேவா,
இதுதான் வந்து நார்மலான இன்டர்ஃபேஸ். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்டர் ஏ வேல்யூ வந்து 10, பி வேல்யூ 20ன்னு கொடுப்போம். ஓகேவா? இப்போ சிம்பிள் கேல்சி பார்த்தீங்கன்னா 13 பிரிண்ட் பண்ணிட்டு, லாஜிக்கல் கேல்சி பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ 10, பி வேல்யூ 20, ஸோ 30 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிக்கு அடப்பால். இதுதான் வந்து நார்மலாக வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. இன்டர்ஃபேஸும் அப்டிராக்ட் மாதிரியே தான், பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு, இங்கே வந்து நமக்கு காங்கிரீட் மெத்தட்ஸ் கிடையாது, ஒன்லி அப்டிராக்ட் மெத்தட் தான் இருக்கும். அதாவது பாடி இல்லாத ஒரு மெத்தட் தான் இருக்கும். அந்த மெத்தடுக்கான பாடியை வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிருக்கக்கூடிய கிளாஸ்ல தான் நம்ம ஆட் பண்ண முடியும். பட் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள அந்த மெத்தட் நேமு, ரிட்டர்ன் டைப் அண்ட் பேராமீட்டர் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் கிளாஸ்ல உள்ளதுலையும் சேமாவே இருக்கணும். சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்கா வந்து ஒரு இன்டர்ஃபேஸுக்கான ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் முதல்ல ஆக்சிஸ் மாடிஃபையர்னா என்னன்னு பார்ப்போம். ஆக்சிஸ் மாடிஃபையர் ஜாவால வந்து 4 ஆக்சிஸ் மாடிஃபையர் இருக்கு. ஒன்று வந்து பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். ஓகே, பப்ளிக்னா நார்மலா வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அதுதான் வந்து பப்ளிக் மாடிஃபையர். பிரைவேட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல உள்ள ஃபியூச்சர்ஸை மட்டும்தான் அந்த மெம்பர்ஸால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அவுட் சைட் த கிளாஸ் மெம்பர்ஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ப்ரொடெக்டன்றது இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸோட மெம்பர்ஸ் மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியும், அவுட் சைட் த கிளாஸ் மெம்பர்ஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்து டிஃபால்ட். நார்மலாக இந்த 3 டைப்ல எந்த டைப்பு நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் சிஸ்டமே தானா அலோகேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்கேப்சுலேஷனுக்கு பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் பயன்படுத்தி தான் இப்போ வந்து டெமோ பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் கிரியேட் பண்ணிக்குவோம். கிளாஸ் எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயி ஐடி அப்புறம் எம்ப்ளாயி நேம் இருக்கும். ஸோ பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம், அடுத்தது பிரைவேட் ஸ்ட்ரிங் ஐடி. ஓகேவா? ஏன் இது ரெண்டுக்கு மட்டும் ஆக்சஸ் மாடிஃபையர் பிரைவேட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் சென்சிட்டிவ் டேட்டா. அதாவது எம்ப்ளாயியோட நேமும் எம்ப்ளாயியோட ஐடியும் வெளில யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் தி மேனேஜர் அண்ட் ஓனர் ஆஃப் தி கம்பெனி தவிர வேற யாருக்கும் இந்த நேமும் ஐடியும் தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால வந்து பிரைவேட் போட்டாச்சு. ஓகேவா? இதுக்கு ஒரு மெத்தட் எழுதணும், ஏன்னா அந்த மெத்தட் மூலியமா மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் வாய்ட் செட் ஐடி. இப்போ வந்து நம்ம ஐடி செட் பண்ணோம். ஓகேவா? அதில் ஐடியை பாஸ் பண்ணிட்டு இந்த ஐடிக்கு நம்ம அதை செட் பண்ணுவோம். திஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு ஐடி. அதாவது இந்த கிளாஸ்ல உள்ள ஐடின்ற வேரியபிளுக்கு நம்ம சென்ட் பண்ணக்கூடிய ஐடியை வந்து ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ண ஐடி நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம வந்து அதை கெட்டும் பண்ணணும். ஓகேவா? ஸோ கெட் ஐடி அப்படின்னு பார்த்தோம்னா கெட் ஐடி அப்படின்னா சாரி ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஐடி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நேமுக்கு எழுதுவோம். பப்ளிக் வாய்ட் செட் நேம் அண்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் இன்புட்டாக இருப்பது. ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். அதே மாதிரி நேமுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு கெட்டர் மெத்தட் வாங்கணும். ஸோ அதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கு கெட் நேம்
கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் நேம். ஓகேவா, இதான் வந்து பேசிக்கா வந்து 1 minute. யா, இங்க வந்து ஐடி வந்து இன்டிஜர் டேட்டா டைப். ஓகே, நான் இதுதான் வந்து பேசிக்கா வந்து ஒரு என்கேப்சுலேட் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ். கிளாஸ் பிரைவேட், அதாவது நம்ம டேட்டாவை பிரைவேட்டா வச்சுருவோம். இது வெளியில உள்ள மெம்பர்ஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. எம்ப்ளாயி கிளாஸ் தவிர்த்து உள்ள மெம்பர்ஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. இது செட் ஐடின்றது ஐடிக்கு வேல்யூ செட் பண்றோம், இது பேர் செட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கெட் ஐடின்றது அந்த செட் பண்ண வேல்யூ நமக்கு தேவைப்படுறப்ப கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கெட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நேமுக்கும் செட் பண்ணிக்கலாம், அப்புறம் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 2 இன்புட்டும் உள்ள வாங்கிக்குவோம். இன்புட்டை வாங்கிக்குவோம். ஃபர்ஸ்ட் என்டர் நேம். ஓகே, ஸ்ட்ரிங் நேம், சாரி யூசர் எம்ப்ளாயி நேம் எம்பி நேம்னு வச்சுக்குவோம். இஸ் ஈக்குவல் டு sc டாட் நெக்ஸ்ட் ஆஃப். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடி வாங்கிக்குவோம். இன் ஸ்ட்ரிங் sorry is sys system dot out dot println enter id. ஓகேவா, அந்த எம்ப்ளாயியோட ஐடியை வாங்கிட்டு அதோட டேட்டா டைப் வந்து int value is equal to sc dot next int of. ஓகேவா, இதான் வந்து வேல்யூ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், எம்ப்ளாயின்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கரெக்டா, கரெக்டா, எம்ப்ளாயி emp is equal to new employee of. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், வாங்கின வேல்யூ செட் பண்ணோம். ஸோ எம்ப்ளாயி emp டாட் செட் ஐடி ஆஃப் அந்த வேல்யூ செட் பண்ணிட்டோம். கரெக்டா, அடுத்தது அதே மாதிரி emp ஆஃப் யூசர் நேம் செட் பண்ணோம். ஸோ செட் நேம்ஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி நேம். இப்போ நம்ம நேம் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ println emp நேம் பிளஸ் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம்ல. ஸோ emp டாட் கெட் நேம் ஆஃப் ஐடி போட்டோம்னா செட் ஆகிய நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து அதே மாதிரி ஐடி செக் பண்ணி பார்ப்போம். println emp id is equal to plus emp டாட் கெட் ஐடி ஆஃப். இது வந்து நான் அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நேம் கேட்குறான். நேம் வந்து ஆலிஸ், ஐடி பண்ணா 245 கொடுத்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி நேம் ஆலிஸ், ஐடி பார்த்தீங்கன்னா 2345. ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கான ஒரு என்கேப்சுலேஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம். இப்படி தான் வந்து நமக்கு தேவையான சென்சிட்டிவ் டேட்டா வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் பண்ணிச்சு ஹைட் பண்ணுவோம். பப்ளிக்காக அவைலபிளாக கொடுக்கணும் அப்படின்றப்ப பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் கொடுத்து பப்ளிக்காக அவைலபிள் பண்ணுவோம். இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு என்கேப்சுலேஷனுக்கான ப்ரோக்ராம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஹெரிடன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இன்ஹெரிடன்ஸா பேசிக்கா என்ன பார்த்தோம், ஒரு கிளாஸோட ஃபியூச்சர்ஸை இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அதாவது பேரண்ட் கிளாஸோட ஃபியூச்சர்ஸை சைல்டு கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிடன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ஹெரிடன்ஸ். இதுக்கு வந்து நம்ம 2 கிளாஸ் பயன்படுத்துவோம். ஒன்று வந்து பேரண்ட் கிளாஸ், இன்னொன்று வந்து சைல்டு கிளாஸ். கிளாஸ் பேரண்ட். ஓகே, இதுக்கு ஒரு மெத்தட் எழுதுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void what I say method அப்படின்னு போடுவோம். மெத்தட் கொடுத்தா இது வந்து என்னன்னா I am a parent system dot out dot println I am a parent. ஓகே, இது வந்து பேரண்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு சைல்டு கிளாஸ். கிளாஸ் child extends parent. ஓகே,
இந்த எக்ஸ்டெண்ட் கீவேர்டு தான் பேரண்டோட ஃபீச்சர்ஸை சைல்டு கிளாஸ்க்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இங்கே ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் void method child கொடுத்தோம் அப்படின்னா system.out.println I am a child. Okay, பேசிக்கா இங்க இருக்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு ஃபியூச்சர்ஸ் மெத்தட் இருக்கு. ஓகேவா, இப்ப அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சைல்டு கிளாஸ்ன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பேரண்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தட் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால வந்து பேரண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது. பட் அது கூட இன்னொரு ஃபியூச்சரும் அதுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு மெத்தட் வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சைல்டு கிளாஸ்ல இருந்து சைல்டு கிளாஸையும் பேரண்ட் கிளாஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா child ch equal to new child of, ஓகே, சைல்டு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ சைல்டு கிளாஸை வச்சு அதில் உள்ள மெத்தடான மெத்தட் சைல்டை கால் பண்ணும். ஓகேவா, இது என்ன பிரிண்ட் பண்ணும், ஐ எம் ஏ சைல்டுன்னு பிரிண்ட் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அது மூலியமா பேரண்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தடையும் கால் பண்ணும். ஓகேவா, இப்போ இது ரெண்டு கால் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ரன் பண்ணி பார்ப்போமா? யா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸ்ன்னு ஒரு மெத்தடு கால் ஆகி சைல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேரண்ட் கிளாஸோட மெத்தட் கால் ஆகி பேரண்ட் பிரிண்ட் ஆகி, இதுதான் பேசிக்கா வந்து சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ், அந்த இன்னொரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ், அதாவது கிராண்ட் பேரண்ட்ல இருந்து பேரண்ட், பேரண்ட்ல இருந்து சைல்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, ஸோ அது மாதிரி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ராவா கிளாஸ் கிராண்ட். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் கிரியேட் மெத்தட் system.out.println I am grandparent. Okay, static void. Okay, இப்ப இது கிராண்ட் பேரண்ட்ன்ற ஒரு கிளாஸ், பேரண்ட்ன்றது இன்னொரு கிளாஸ், அடுத்து சைல்டுன்றது இன்னொரு கிளாஸ். ஓகேவா, இப்ப சைல்டுக்கு வந்து பேரண்டோட ஃபீச்சரும் வேணும், கிராண்ட் பேரண்டோட ஃபீச்சர் வேணும். ஸோ அதனால வந்து இது ஜஸ்ட் வந்து பேரண்டோட கிளாஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். ஏன்னா பேரண்ட் கிளாஸ் வந்து கிராண்ட் பேரண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ GRA கிராண்ட். ஓகேவா, இப்போ எக்ஸ்டர்ன்ஸ் கிராண்ட். ஓகே, இப்போ சைல்டு கிளாஸ் மூலியமா இப்போ வந்து கிராண்ட் பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். கிரேட் மெத்தட். ஓகே, இதுதான் வந்து நார்மலா வந்து கிராண்ட் பேரண்டோட கிளாஸ். இப்போ இது வந்து என்னென்ன பிரிண்ட் பண்ணு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைல்டு கிளாஸ்ல உள்ள ஃபியூச்சரான சைல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அது மூலியமா பேரண்டான ஃபியூச்சரை பேரண்ட் ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் கிராண்ட் பேரண்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து நார்மல் பேரண்ட் கிளாஸ், இது வந்து சைல்டு சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் கிளாஸ் ஆர் டைரக்ட் கிளாஸ். இதுதான் வந்து மல்டி லெவலுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஒரு கிளாஸோட ஃபியூச்சரை ஒன் ஆர் மோர் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து பேசிக்கா வந்து ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அனிமல் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். ஓகே, void sounds. void sound system.out.println animal sounds. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் dog void eat. system.out
dot println dog eats meat. Okay, next வந்து class cat void eat equals to system dot out dot println cat eats fish. Okay, இப்போ டாக்ன்றதும் அனிமல் தான். ஸோ எக்ஸ்டர்ன்ஸ் அனிமல். ஓகே, அதே மாதிரி கேட்ன்றது ஒரு அனிமல் தான். எக்ஸ்டர்ன்ஸ் அனிமல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ன்றது அனிமல் ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாகும் வந்து அனிமல் ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். டாக் இஸ் ஈக்குவல் டு நியூ டாக் ஆஃப். ஓகேவா, இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் டி டாட் ஈட். ஓகே, டி டாட் ஈட்டை கால் பண்ணோம் அப்படின்னா டாக் வந்து நார்மலா இது வந்து இந்த ரிட்டர்ன் டைப்பும் இல்லை. ஸோ நாம நார்மலா டி டாட் ஈட்னு கால் பண்ணோம் அப்படின்னா டாக் வந்து ஈட்ஸ் பண்ணணும். அதே மாதிரி டி டாட் சவுண்டுன்னு கால் பண்ணோம்னா டாக் சவுண்ட். அதே மாதிரி கேட்டுக்கு வந்து சி ஈக்குவல் டு நியூ கேட் ஆஃப் ஆட் பண்ணோம்னா இப்போ சி டாட் ஈட் கேட்டோட ஃபீச்சர்ஸ் வரும். அதே மாதிரி கேட்டோட சவுண்டு வரும். ரன் பண்ணி பார்ப்போமா? யா, ஃபர்ஸ்ட் பாருங்க, டாக் ஈட்ஸ் மீட், அனிமல் சவுண்ட்ஸ், கேட் ஈட்ஸ் ஃபிஷ், அனிமல் சவுண்ட். தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டாக்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ டாக் கிளாஸ் போயிட்டு அங்கே ஈட்ன்ற மெத்தட் இருக்கும். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டி டாட் சவுண்ட், டாக்ல போய் பார்க்கும் ஏதாச்சும் சவுண்ட் மெத்தட் இருக்கா இல்லை. ஸோ அப்போ அது எந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு, அனிமல்ன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. அப்போ அந்த பேரண்ட் கிளாஸ்ல சவுண்டுன்ற மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணும். அந்த மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெரிஃபை பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கோட எக்ஸாம்பிள். அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒன் ஆர் மோர் சைல்டு கிளாஸ், தட்ஸ் இட் கால்ட் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அது ரெண்டுக்கும் வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணாது. அதனால நம்மளால ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகக்கூடியது வந்து பாலிமார்பிசம். ஓகே, பாலிமார்பிசம்னா என்ன? மெனி ஃபார்ம்ஸ். ஓகே, அதுல ரெண்டு டைப் இருக்கு பேசிக்கா. ஒன்று வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரெண்டாவது வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்ப்போம். கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். எக்ஸாம்பிள் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கம்பைல் டைம் மார்பிசம்ஸ். எக்ஸாம்பிள் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா ஒரே கிளாஸ்ல உள்ள ஒன் ஆர் மோர் மெத்தட் வந்து சேம் நேம் தான் இருக்கும், பட் வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம். ஓகேவா, கிளாஸ் எக்ஸாம்பிள் வச்சிட்டோம்னா இன்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ட் டிஸ்பிளே வச்சுக்கோம். வாய்ட் டிஸ்பிளே அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னா system dot out dot println the name plus name. ஓகே, இது வந்து நார்மல் ஒரு சிம்பிள் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து அது void display of string user1 string user2. ஓகே, system dot out dot println user1 u1 user2
u2 இதான் வந்து நார்மல். இப்போ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது? எக்ஸாம்பிள் ex equal to new example of. இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள் உள்ள மெத்தடுக்கு கால் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கிக்குவோம். string names equal to sc.nextOf. ஓகேவா? இப்போ நம்ம பாஸ் பண்ணோம், எங்க டிஸ்பிளேக்கு மட்டும் பாஸ் பண்ணுவோம். இப்போ ex.display of name. ஓகேவா? இது நம்ம இப்போ ஒரு பேராமீட்டர் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணுவோம். system.out.println enter name. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இப்போ 2 யூசர் வச்சிருக்கோம்ல, ஸோ அதை அதுக்கான பிரிண்ட் பண்ணுவோம். enter name 1. ஓகே, அதுக்கு வந்து இன்புட் எடுக்கும்போது என்ன பண்ணோம்னா u1 அப்படின்னு வச்சுக்கலாம். யூசர் 1. ஓகேவா? அடுத்தது அந்த அதே மாதிரி யூசர் 2ன்னு வச்சுக்குவோம். us2 system.out.println enter name 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், நார்மலா அதே மாதிரி டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கூப்பிடணும். இந்த தடவை வந்து 2 பேராமீட்டர் உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணும். தட்ஸ் இட். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்டர் நேம் வந்து ஆலிஸ் பிரிண்ட் பண்ணுவோம். ஆலிஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நேம் 1க்கு என்னன்னா பாப், நேம் 2க்கு வந்து ரோசி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா யூசர் 1 பாபு, யூசர் 2 ரோசி. இதான் வந்து நார்மலாக வந்து மெத்தட் ஓவர்லோடிங். அதாவது ஒரே கிளாஸ்ல உள்ள 1 or more மெத்தட் வந்து சேம் ரிட்டர்ன் டைப் அண்ட் சேம் டேட்டா சேம் மெத்தட் நேம் வச்சிருக்கோம், பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேராமீட்டர் தான் பாஸ் ஆகுது. செகண்ட் பேராமீட்டர்ல பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகுது. இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பார்ப்போம். ஓகே, இதுக்கு அதே கிளாஸ் அனிமல் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். கிளாஸ் அனிமல் void sound system.out.println animal sounds. ஓகே, இப்போ டாக்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் டாக் எக்ஸ்டர்ன்ஸ் அனிமல். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுன்னா void sounds system.out.println dogs barks. அதே மாதிரி கிளாஸ் cat extends animal and பார்த்தோம்னா void sounds system.out.println cat sounds meow. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது? ஃபர்ஸ்ட் டாக் is equal to new dog of d dot sounds of அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடை கால் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி கேட்டுக்கு ஆப்ஜெக்ட் வேர் c is equal to new cat of c dot sounds of. ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா டாக் பாக்ஸ் கேட் சவுண்ட்ஸ். இது பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீன்ற டாகுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டீன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே,
டாக் கிளாஸ் வந்து பார்க்கணும். டாக் கிளாஸ்ல சவுண்ட்ஸ் இருக்கு. இந்த சவுண்டுன்ற மெத்தட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ன்ற மெத்தடோட இன்ஹெரிட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஓவர் ரைட் பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேம் நேம் சேம் ரிட்டர்ன் டைப் வச்சிருக்க மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸ்ல உள்ளதை வந்து திருப்பி அதோட பாடியை பிஹேவியரை சேஞ்சஸ் பண்ணி எழுதியிருந்தா அதுதான் வந்து ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அனிமல் கிளாஸ் ஆன பேரண்ட் கிளாஸ்லயும் அதே மெத்தட் இருக்கு, டாக் கிளாஸ் ஆன சைல்டுலயும் அதே மெத்தட் இருக்கு. ஸோ இதோட பாடி மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, அதே மாதிரி கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டும் அதே மாதிரி சவுண்டுன்ற மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. அது வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் பாடி வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து ஓவரால் ரூப்ஸ் கான்செப்ட்ஸோட introduction and demo section. Thank you. We will see on next section.